Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce Unit 3 Management Accounting. இதில் Accounting for Management, Functions and Benefits, Analysis and Interpretation of Financial Statement பற்றி பார்க்க போகிறோம். Test number 6. Question number 1. Management Accounting was first coined in the year. Management Accounting எப்போ எந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு காயின் பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்க? 1950, 1980, 1978, 1960. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை ஃபஸ்ட்டு காயின் பண்ண இயர் வந்து 1950. கொஸ்டின் நம்பர் 2. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், போத் ஏ அண்ட் பி, நன். ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது சப்ஜெக்டிவா ஆப்ஜெக்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா ரெண்டுமேவா, இல்லை இது எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். சப்ஜெக்டிவ் அப்படின்றது உள்பூர்வமானது, உளவுபூர்வமானது, உள் உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொல்லலாம். அது உள் உணர்வு, அதாவது யார் இதை செய்கிறாங்களோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு பொறுத்து இருக்கும். அதான் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பயாஸ் இருக்கும், ஒரு நிலை சார்ந்து இருக்கும். அவர் எது விருப்பப்படுறாரோ அதை தான் வெளிப்படுத்துவார். அது சப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் அப்படி கிடையாது. அது வந்து வெளிப்படையானது, ஒரு நோக்கத்தை நோக்கியது அப்படின்னு சொல்லலாம். அப்போது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்காக செய்யக்கூடியது. அப்போ யார் அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணுறாரோ, அந்த அனாலிசிஸ் பண்ணுறாரோ அவருடைய விருப்ப வெறுப்பை வெளிப்படுத்தும். அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவாக தான் இருக்க முடியும். Question number 3. In case of a limited company, the term financial statement includes. ஒரு லிமிட்டெட் கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்றாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டுமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டா, இல்லை பேலன்ஸ் ஷீட் மட்டுமா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிறது வந்து மூணுமே இருக்கணும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டும், பேலன்ஸ் ஷீட்டும், இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது லிமிடெட் கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ பி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அசிஸ்ட் தி மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு, மேலாண்மைக்கு எப்படியெல்லாம் உதவி புரியும், அசிஸ்ட் பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கா, பிளான் பண்ணுறதுக்கா, டைரக்ட் பண்ணுறதுக்கா, இல்லை ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே உதவக்கூடியதாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். பிளானிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங், இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். அப்போ மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக தான் இருக்க முடியும் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அப்போது ஆல் தி அபோவ், கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணும், பிளானிங்க்கும் ஹெல்ப் பண்ணும், டைரக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 5. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் எ ஸ்ட்ரக்சர் ஃபார். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது எதோடைய அமைப்புக்காக? டிசிஷன் மேக்கிங்கா, காஸ்டிங்கா, அக்கௌண்டிங்கா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது டிசிஷன் மேக்கிங்காக தான். டிசிஷன் மேக்கிங். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டும், பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் இருக்கும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விவரங்களை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண விவரங்கள் கவனிக்க வேண்டியது ரெக்கார்டட் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில அனாலிசிஸ் பண்ணுவோம். அனாலிசிஸை இன்டர்ப்ட் பண்ணி சில டிசிஷன்ஸை மேக் பண்ணுவோம். அதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோடைய பர்பஸே. ஸோ டிசிஷன் மேக்கிங் தான் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஸ்ட்ரக்சர். கொஸ்டின் நம்பர் 6. ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் டிபெண்டிங் ஆன். இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், வகைப்படுத்தலாம். எதன் அடிப்படையில் வகைப்படுத்தலாம், எதை பொறுத்து, எதை டிபெண்ட் பண்ணி வகைப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மெட்டீரியல் யூஸ்டா, இல்லை மோடஸ் ஆப்பரண்டியா, இல்லை போத் ஏ அண்ட் பியா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸை வந்து 2 பேஸஸில் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று மெட்டீரியல் யூஸ்டு, another one is modus,
அப்பரண்டி இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம். அதனால் both A and B is the correct option. Question number 7. The analysis done by investors, creditors, etc. is vertical analysis, internal analysis, external analysis, horizontal analysis. நம்ம பார்த்தோம் மெட்டீரியல் பேஸ் பண்ணி மெட்டீரியல் யூஸ்டு பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம், மோடஸ் அப்பரண்டியை வச்சு கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். இந்த மெட்டீரியல் யூஸ்டை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் அனாலிசிஸ்னும் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்னும் கிளாஸிஃபை பண்ண முடியும். மோடஸ் ஆப்ரண்டியை வச்சு ஹொரிசாண்டல் அனாலிசிஸ், வெர்டிக்கல் அனாலிசிஸ் சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். இதுதான் கிளாஸிஃபிகேஷன். அப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறத வந்துட்டு எந்த பேஸஸில் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டும் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மோடஸ் ஆப்ரண்டி. த மெட்டீரியல் யூஸ்டை பேஸ் பண்ணி இன்டர்னல் அனாலிசிஸ்னும் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்னும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. மோடஸ் ஆப்ரண்டி வச்சு ஹொரிசாண்டல் அனாலிசிஸ், வெர்டிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் எந்த அனாலிசிஸை இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? த அனாலிசிஸ் டன் பை இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை கொஸ்டின் நல்லா கவனித்து பார்த்தாலே தெரியும். இந்த இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் எல்லாம் அவுட் சைடர்ஸ், வெளியே இருக்கக்கூடிய நபர்கள், வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு கம்பெனின் போது இவங்களாம் வெளியே ஆளுங்க தான், இன்வெஸ்டர்ஸும் வெளியே ஆளுங்க தான். ஏன்னா கம்பெனி நடத்துறது வேறு, நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் அண்டு ஓனர்ஸ் ஆர் டிஸ்டிங், அவங்க வந்து வேறு வேறு தான். அப்போது வந்து இன்வெஸ்டர்ஸும் சரி கிரெடிட்டர்ஸ் எல்லாம் வெளியாளுங்க. அப்போ வெளியாளுங்க பண்ணக்கூடிய அனாலிசிஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ த அனாலிசிஸ் டன் பை இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் எக்ஸெட்ரா இஸ் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். பாருங்க இதில் டேஸ் அனாலிசிஸ் டன் பை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் and employees of the organization or by officer appointed for this purpose by the government or the court under power vested in them. அதாவது இந்த அனாலிசிஸை யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணுவாங்க, செயல்படுத்துவர்கள், செயல் அதிகாரிகள், இல்லை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், பணிபுரிபவர்கள், இல்லை ஆஃபீஸர்ஸ். எந்த ஆஃபீஸர்ஸ்? கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு பவர் கொடுத்துருப்பாங்க அந்த அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸோ, எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனோ, இல்லை ஆஃபீஸர் அப்பாயிண்டட் பண்ண ஆஃபீஸர்ஸோ அனலைஸ் பண்ணால் அந்த அனாலிசிஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்னல் அனாலிசிஸா, எக்ஸ்டர்னல் அனாலிசிஸா, வெர்டிக்கல் அனாலிசிஸா, ஹொரிசாண்டல் அனாலிசிஸான்னு கேட்குறாங்க. இவங்களாம் யார்? எக்ஸிக்யூட்டிவ், அந்த கம்பெனியில் பணிபுரிபவர், அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கக்கூடிய ஆள். அதனால் உள்நபர்கள், அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கக்கூடிய நபர்கள் இதை அனலைஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் இன்டர்னல் அனாலிசிஸ். இன்டர்னல் அனாலிசிஸ். அப்போ அனாலிசிஸில் மெட்டீரியலை பேஸ் பண்ணி, மெட்டீரியல் யூஸ்டு பேஸ் பண்ணி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், எக்ஸ்டர்னல், இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்னால் வெளிநபர்கள், இந்த கம்பெனிலேருந்து வெளிநபர்கள் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், உள்நபர்கள் பண்ணக்கூடியது வந்து இன்டர்னல் அனாலிசிஸ். Question number 9. Dash analysis mainly depend upon the published financial statement. எந்த அனாலிசிஸ் முக்கியமாக இந்த பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது வெளியிடப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அனாலிசிஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனாலிசிஸ் மெயின்லி டிபெண்ட் அப்பான் தி பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அந்த கம்பெனி வெளியிட்ட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னலாக, எக்ஸ்டர்னலாக, வெர்டிக்கலாக, ஹொரிசாண்டலாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லேயே அது இருக்குது. கம்பெனி பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். யார்? அதாவது கம்பெனிக்கு உள்ளே இருக்கிறவங்க எந்த அக்கௌண்ட்டு வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்க முடியும். ஆனால் கம்பெனி பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநபர்கள். அதாவது இன்வெஸ்டர்ஸோ, கிரெடிட்டர்ஸோ, ஷேர் ஹோல்டர்ஸோ, இவங்களாம் வெளிநபர்கள். இவங்களுக்கு அந்த கம்பெனியோடைய அக்கௌண்ட்டை போய் பார்க்க முடியாது. அப்போ எப்போ தான் பார்க்க முடியும்? அந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் என்ன சொல்லலாம்? எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். இந்த எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க? அந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலி அதனால் என்ன ஆகுனா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அனாலிசிஸாக இருக்க முடியாது. ஏன்னா கம்பெனி பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க போகஸ் பண்ணி காமிச்சிருந்தா, எக்ஸாஜரேட் பண்ணி காமிச்சிருந்தா அது தப்பான முடிவை தான் கொண்டு வரப்படும்.
ஆனால் இப்போ கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் பிரகாரம் கம்பெனி லா பிரகாரம் அவங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு கரெக்டான அனாலிசிஸை பண்ண முடியும். Question number 10. Dash type of analysis financial statement for a number of years are reviewed and analyzed. எந்த டைப் அனாலிசிஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் ரிவ்யூட் அண்ட் அனாலிஸ் பல வருடங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய அனாலிசிஸுடைய டைப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னலாக, இன்டர்னலாக, ஹொரிசாண்டலாக, வெர்டிக்கலான்னு கேட்டிருக்காங்க. பல வருடங்களுடைய அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து ஹொரிசாண்டல் அனாலிசிஸ். ஹொரிசாண்டல் அனாலிசிஸ் பல வருஷங்கள் பலவித போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இந்த மாதிரி ஒரு 3 வருஷம், லாஸ்ட்டு 3 வருஷத்துடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது தான் ஹொரிசாண்டல் அனாலிசிஸ். Question number 11. Dash analysis gives the management considerable insight into the levels and areas of strength and weakness. எந்த அனாலிசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கன்சிடரபிள் இன்சைட்டை கொடுக்கும், அதாவது போதுமான அளவு ஒரு உள் விஷயத்தை கொடுக்கும். இன்டு லெவல்ஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அந்த கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு கம்பெனியோடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத உள்ளே போய் அனலைஸ் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான விவரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அனாலிசிஸா, ஹொரிசாண்டல் அனாலிசிஸா, இன்டர்னல் அனாலிசிஸா, வெர்டிக்கல் அனாலிசிஸாக கேட்டிருக்காங்க. நம்மளே கவனித்து பார்த்தாலே தெரியும், ஒரு கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த்தும் எந்த ஏரியாவெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, எந்தெந்த ஏரியாவிலலாம் வீக்காக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா பல வருடங்களுடைய அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ பல வருஷங்களுடைய டேட்டாஸை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது வந்து ஹொரிசாண்டல் அனாலிசிஸ். ஹொரிசாண்டல் அனாலிசிஸ். அப்போ ஹொரிசாண்டல் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மேனேஜ்மெண்ட் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த லெவல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, வீக்னஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். Question number 12. Horizontal analysis is also termed as. இந்த ஹொரிசாண்டல் அனாலிசிஸை எப்படி இன்னொரு விதத்தில் கூட சொல்லலாம். டைம் சீரீஸ் அனாலிசிஸ் சொல்லலாமா, ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் மந்தமான நிலையான அனாலிசிஸ் சொல்லலாமா, டைனமிக் அனாலிசிஸ் டைனமிக்னா இயங்கிட்டே இருக்குது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அனாலிசிஸ் சொல்லலாமா, நன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹொரிசாண்டல் அனாலிசிஸ் மூலமாக தான் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹொரிசாண்டல் அனாலிசிஸோடைய இன்னொரு டேர்ம் வந்து டைனமிக் அனாலிசிஸ். இயங்கிட்டே இருக்கக்கூடிய அனாலிசிஸ், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். Question number 13. Dash analysis is a study of quantitative relationship of the various items in the financial statements on a particular date. ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ரிலேட் பண்ண போகிறோம் குவான்டிடேட்டிவாக ஆன் ஏ பர்டிகுலர் டேட். ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும். வெர்டிக்கலாக, ஹொரிசாண்டலாக, எக்ஸ்டர்னலாக, இன்டர்னலாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்டர்னல் அப்படின்றது அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அவங்க பண்ணக்கூடிய அனாலிசிஸ். வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்களாம் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். டிஃப்ரெண்ட் இயர்ஸோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து ஹொரிசாண்டல் அனாலிசிஸ். அப்போ பர்டிகுலர் டேட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஐட்டம்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து வெர்டிக்கல் அனாலிசிஸ். வெர்டிக்கல் அனாலிசிஸ். Vertical analysis is also termed as 14th question. Vertical analysisக்கு வேறு என்ன பேர்? வேற ஒரு பேர் இருக்குது. டைனமிக் அனாலிசிஸா, ஸ்டாட்டிக் அனாலிசிஸா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸா நன்னான்னு கேட்டிருக்காங்க. டைனமிக் அனாலிசிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அது வந்து ஹொரிசாண்டல் அனாலிசிஸ். அப்போ இதில் ஸ்டாட்டிக்கும் ஸ்ட்ரக்சரல் மட்டும்தான் இருக்குது. வெர்டிக்கல் அனாலிசிஸுடைய இன்னொரு பேர் வந்து ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். அப்போ ஹொரிசாண்டல் அனாலிசிஸ் வந்து டைனமிக் அனாலிசிஸ், வெர்டிக்கல் அனாலிசிஸ் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். Question number 15. The assessment of financial statement by a shareholder is an example of. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை
ஷேர் ஹோல்டரை அசஸ் பண்ணலாம், கணக்கிடலாம், அனலைஸ் பண்ணலாம். அது எதுக்கு எக்ஸாம்பிள்? வெர்டிக்கல் அனாலிசிஸா, ஹரிசாண்டல் அனாலிசிஸா, எக்ஸ்டர்னல் அனாலிசிஸா, இன்டர்னல் அனாலிசிஸா? ஏற்கனவே பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆன்சர் வெரி ஈஸிலி. ஷேர் ஹோல்டர்ஸ்னாரு கம்பெனிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டில் ஆர்வம் உள்ள ஒரு நபர். இன்ட்ரெஸ்டட் இன் தி அக்கௌண்ட் ஆஃப் எ கம்பெனி பிகாஸ் இஸ் எ ஷேர் ஹோல்டர். ஈ இன்வெஸ்ட் இஸ் மணி. அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார். அவர் அசஸ் பண்ணால் தட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். இந்த மாதிரி கொஸ்டின், ஒரு கொஸ்டினை படித்தா அதே டைப்பில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சா அதில் என்ன டைப்பில் கொஸ்டினை காயின் பண்ணாலும் we can answer very easily. Question number 16. Trend percentage and trend ratios are used in the trend percentagesum trend ratiosum எதில் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாட்டிக் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால் ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். வெர்டிக்கல் அனாலிசிஸ், டைனமிக் அனாலிசிஸ் பார்த்தோம். ஹரிசாண்டல் அனாலிசிஸ் அதுக்கு இன்னொரு பேர். பின்ன எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ். அப்போ இந்த ட்ரெண்ட் பர்சன்டேஜ், ட்ரெண்ட் ரேஷியோவை எந்த அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். இந்த வெர்டிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெர்டிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் டேட்டில் பண்ணக்கூடிய, ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் vertical analysis. It's otherwise called static analysis. Question number 17. In the common size income statement, the sale figure is assumed to be dash and all figures are expressed as a percentage on this total. The common size income statement நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் வந்து நம்மளுக்கு 3 விதமான அனாலிசிஸ் இருக்குது. இந்த காமன் சைஸ் இருக்குது, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி 3 அனாலிசிஸ் இருக்குது. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அதோடைய டூல் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து கம்பேரிட்டிவ் பண்ணுறது, அதாவது 1 இயருடைய 1 இயரையும் அனதர் இயரையும் அதோட சப்சிக்வெண்ட் இயரையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்ப்போம். இன்க்ரீஸாக டிக்ரீஸாக பார்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு காமன் சைஸ், ஒரு காமன் ஃபிகரை வந்து எடுத்துகிட்டு அதிலிருந்து மற்றதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் சேல்ஸை காமனாக வச்சு அதில் இந்த சேல்ஸுக்கும் மற்ற ஐட்டத்துக்குள்ள பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இதே பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம டோட்டல் அமௌண்ட், டோட்டல் அசட்டுலேருந்து மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதான் காமன் சைஸ், ஒரு காமனாக எடுப்போம். இங்கே வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்னால் சேலில் வந்து காமனாக எடுக்கிறோம். அப்போ சேலை காமனாக எடுக்கும்போது அது எவ்வளோ எடுப்போம்? 0ன்னு எடுப்போமா, 100ன்னு எடுப்போமா, இல்லை 15 எடுத்துகிட்டு இல்லைன்னா நன்னுன்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு காமன் ஃபிகர் வந்து சேலை வந்து 100ன்னு எடுத்துருவோம். இந்த 100லேருந்து மற்றதெல்லாம் எவ்வளோ இருக்குது, 100ல் இது சேல் 100 எடுத்தால் மற்றது 120 இருக்குது, இல்லை 20 இருக்குது, அதிகமாகலாம் கம்மியாகலாம். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதில் சேலை தான் ஒரு பேஸாக எடுப்போம். அது எவ்வளோ எடுப்போம்னு கேட்டிங்கன்னா 100% எடுத்துருவோம். கொஸ்டின் நம்பர் 18. The dash is a recorded fact. நம்ம பார்த்தோம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸவே வந்து ரெக்கார்டட் ஃபேக்டை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவோம். ரெக்கார்டட் ஆல்ரெடி அது நடந்த விஷயமாக இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், அதை மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதில் எது ரெக்கார்டட் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டெப்டாஸ், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் மிஷினரி, நன். இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் மிஷினரியும் ரெக்கார்டட் ஃபேக்ட் கிடையாது. அது ஒரு கெஸ்ஸிங், அஷ்யூமிங் தான். மார்க்கெட்டில் இவ்வளோ வேல்யூ இருக்கும், இந்த மிஷினரியை ரொம்ப ரீப்ளேஸ் பண்ணால் இவ்வளோ செலவாகும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷன் தான். இந்த டெப்டாஸ் மட்டும்தான் ரெக்கார்டட் ஃபேக்ட். டெப்டாஸ் மட்டும்தான் ரெக்கார்டட் ஃபேக்ட். அது உண்மையானது. நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பொருளுக்கு நம்ம கடனுக்கு விற்றுருக்கோன்னு தெரியும். அந்த ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கடனுக்கு விற்றுருக்கோன்னா அந்த 10 லட்சன்றது டெப்டார். நம்மளுக்கு ரெக்கார்டட் ஃபேக்ட் அதுதான். கொஸ்டின் நம்பர் 19. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டீல்ஸ் வித் டேஷ் இன்ஃபர்மேஷன். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எதை டீல் பண்ணும்? குவாலிட்டேட்டிவாக இன்ஃபர்மேஷன்ஸியா, இல்லை குவான்டிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸியா,
இல்லை போத் ஏ அண்ட் பியா நன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எதை வந்து ஹேண்டில் பண்ணும், குவாலிட்டேட்டிவாக குவான்டிடேட்டிவான்னு பார்த்தா போதும், இது ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டீல்ஸ் வித் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். குவாலிட்டியும் எடுத்துக்குவோம், குவான்டிட்டியும் எடுத்துருவோம். Question number 20, which of the following are tools of management accounting? இதில் எதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட டூல்? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல், ஆல் தி அபோவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய டூல்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் மேனேஜரியல் காஸ்டிங்கும் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இது எல்லாமே ஒரு டூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான். ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 21, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். நம்ம 2 டைப் அக்கௌண்டிங் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்டிங்காக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். மெயினாக வந்து எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் எப்படிப்பட்டது? கான்ட்ராடக்டரி இன் நேச்சர், ஒன்றுக்கு ஒன்று முரணானது. மேனேஜ்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் எதிராக இருக்கும், காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எதிராக இருக்கும், கான்ட்ராடக்டரியாக இருக்கும், முரணாக இருக்கும். இல்லை ரெண்டும் சேமாக இருக்குமா? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னாலும் காஸ்ட் அக்கௌண்டிங் சேமா? இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி இன் நேச்சர். காம்ப்ளிமெண்ட்ரினா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் இல்லை, காஸ்ட் அக்கௌண்டிங் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இல்லை. தட் இஸ் கால் காம்ப்ளிமெண்ட்ரி. பேனாவும் இங்கும், இங்க் இல்லைன்னா பேனா இல்லை, பேனா இல்லைன்னா இங்கும் இல்லை, இங்கோட யூஸ் இல்லை. தட் இஸ் கால் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சரா? இல்லை இது எதுவுமே கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் காம்ப்ளிமெண்ட்ரி இன் நேச்சர். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை, ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். காஸ்ட் அக்கௌண்டிங்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும். Question number 22, comparison of financial statements highlights the trend of the dash of the business. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அது எதை ஹைலைட் பண்ணும்? ட்ரெண்ட் ஆஃப் தி டேஷ் ஆஃப் தி பிஸ்னஸ். எதனுடைய போக்கு, பிஸ்னஸுடைய எதனுடைய போக்கு, எதனுடைய ட்ரெண்ட்னா போக்கு, எதனுடைய போக்கை ஹைலைட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் பொசிஷனை ஹைலைட் பண்ணுமா, பர்ஃபார்மன்ஸை ஹைலைட் பண்ணுமா, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹைலைட் பண்ணுமா, இல்லை ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஹைலைட் பண்ணுறோம், எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. அப்போ இங்கே வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒப்பிடும்போது அதை எதனுடைய போக்கை ஹைலைட் பண்ணும், வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் எடுத்தால் ஃபினான்ஷியல் பொசிஷனை வெளிப்படுத்தும், ரிசல்ட் எடுத்தால் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும், அதுமாதிரி ரிசல்ட் எடுத்தால் ப்ராஃபிட்டபிலிட்டியும் வெளிப்படுத்தும். அப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எதனுடைய போக்கை, அந்த பிஸ்னஸ்னுடைய எந்த போக்கை வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷனையும் வெளிப்படுத்தும், பர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்தும், ப்ராஃபிட்டபிலிட்டியும் வெளிப்படுத்தும். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 23, analysis of any financial statement comprises. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அனாலிசிஸ் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். அதை அனலைஸ் பண்ணும்போது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்டையா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டுமா, இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மட்டுமா, இல்லை ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அனாலிசிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது மூணுமே கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 24, dash or is techniques, tools or methods of analysis and interpretation of financial statements. இதில் எது டெக்னிக்? இங்கே கீழே ரேஷியோ அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரெண்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, ஆல் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து டெக்னிக், எதெல்லாம் டூல்ஸ், எது வந்து மெத்தட்? ஒரு அனலைஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி இன்டர்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் பண்ணக்கூடிய டெக்னிக் எது, டூல் எது, மெத்தட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ அனாலிசிஸ், ஆவரேஜ் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இது மூணுமே ஒரு டெக்னிக் தான், டூல் தான், மெத்தட் தான். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி இன்டர்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக், டூல், மெத்தட் தான். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த 6வது வீடியோவோட மோஸ்ட் ப்ராபபிள் அது வந்து ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஒரு ஃப்ரேமாக யூஸ் பண்ணி, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இன் ஒன் வீடியோ, இதை ஒரு ஃப்ரேமாக ஒரு பேஸாக யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேலும் பல கொஸ்டின்ஸையும் பல விஷயங்களையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.